10 மணி நேரத்துக்கும் மேல நின்னு மாணவர்களுக்கு விருது கொடுத்த தளபதி விஜய் கொஞ்சம் கூட முகம் வாடாம சிரிச்சபடியே எல்லார்கிட்டையும் பேசி முடிச்சு விழாவை சிறப்பா முடிச்சிருக்காரு. தூக்கி வீச பின்ன தளபதி விஜய்னா சும்மாவா? அந்த எனர்ஜி, அந்த அன்பு எல்லாமே எங்க தலைவன் கிட்ட இருக்குன்னு இப்போ பல பேர் சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் 2ஆம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா ரொம்ப சிறப்பா நடந்துச்சுங்க. விழா காலையில ஆரம்பிச்சாங்க. அண்ட் தளபதி விஜய் அதுக்கும் முன்னாடியே என்ட்ரி கொடுத்துட்டாரு. ஏன்னா எல்லா திங்ஸும் ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கணும், மாணவ மாணவிகள் கம்ஃபர்டபுளா இருக்கணும் இல்லையா? காலையிலேயே அவர் வந்துட்டாருங்க. 19 மாவட்டத்தை சேர்ந்த 750க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்திருந்தாங்க. சோ விழா ஒரு பக்கம் சூப்பரா போச்சு. அண்ட் தளபதி விஜயோட நிறைய கியூட்டான மொமெண்ட்ஸ்லாம் நடந்தது. அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். எல்லாரையும் தளபதி விஜய் அதே சிரிச்ச முகத்தோட வெல்கம் பண்ணாரு. அவங்களுக்கு அந்த விருதை கொடுத்தாரு. ஒவ்வொருத்தரும் விஜய் சாரை பார்த்து ரொம்பவே எக்ஸைட் ஆனாங்க. அவருக்கு பூ கொடுத்த மொமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா அவரை பார்த்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அவங்க பேசின எல்லாத்தையும் பொறுமையா கேட்கிறாரு. அந்த சிரிப்போட எப்படி ஆரம்பிச்சாரோ அதே சிரிப்போட தாங்க முடிக்கிறாரு. கடைசி வரைக்கும் என்னதான் அவருடைய பாடியில அவ்வளோ டயர்ட் இருந்தாலும், சோர்வா ஃபீல் பண்ணாலும் எதையுமே காட்டலங்க. 10 மணி நேரத்துக்கும் மேல நின்னுட்டே இருக்கணும். எல்லா மாணவர்கள் கிட்டையும் சிரிச்சு பேசணும். அதே மாதிரி அவங்க பேசுறத கவனிக்கணும். இதெல்லாம் சும்மாவா சொல்லுங்க? எவ்வளவு கஷ்டமான விஷயம். ஆனா மனுஷன் டயர்ட காட்டவே இல்லையே. முழு மனசோட எல்லார்கிட்டையும் நல்லபடியா பேசி சிரிச்சு அதே புன்னகையோட விடை பெற்றாரு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் வுட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. எனக்குள்ளே ஒரு ஓசை திறக்குதே புது ஆசை, பழசெல்லாம் தூக்கி வீச எனக்குள்ளே ஒரு ஓசை திறக்குதே புது ஆசை.